எதிர்கட்சிகளே அவங்க பாஜக அரசு மேல வைக்காத குற்றச்சாட்டுகள்லாம் திரு சுப்பிரமணியன் சுவாமி பாஜகவில் உள்ளிருந்து கொண்டே மோடி அரசின் மேலும் மோடியின் மேலும் அமித்ஷா மேலும் தனிப்பட்ட முறையில் வைக்கிறார். ஆனா இதை கண்டிச்சு எந்த பிஜேபி அரசியல்வாதியும் பேசல, மோடி அவர்களும் பேசல, அமித்ஷா அவர்களும் பேசல, எந்த சின்ன லெவல் எம்பி எம்எல்ஏ கூட பேசல. அப்படிப்பட்ட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அப்ப அமெரிக்காவோட எல்லா டாப் ஆட்களையும் உலகத்தில் உள்ள நிறைய பாலிசி மேக்கர்ஸையும் அவருக்கு அதன் மூலமாகவே டச் இருக்கும். இது தவிர ஐநால வேலை பார்த்திருக்காரு, எல்லாம் பண்ணாருங்கும் போது சுப்பிரமணிய சாமியோட கான்டாக்ட்ஸ் ரொம்ப வைட். மோடியோட குடுமி ட்ரம்ப் கையில இருக்கு, அவர் சொல்றதுக்கெல்லாம் இவர் ஆடுவாரு. அதனாலதான் இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல்ல அவர் கையெழுத்து போட்டாரு. இனி ட்ரம்ப் என்ன நினைச்சாலும் மோடியை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா மோடி மாட்டிக்கிட்டாரு, ஒரு புடி அவர் கையில போயிடுச்சுன்னு ஓப்பனாவே சொல்றாரு. அப்ப இன்னும் 2-3 வாரம் டைம் கேட்டிருக்காரு. இப்ப ஒரு செட் ஆஃப் எஃப்டீன் ஃபைல்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸ் ஆகிற டைம் நீங்க நல்லா பாருங்க, கன்வீனியன்டா எப்ப இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல் அந்த இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் சமயத்துல ரிலீஸ் ஆகுது. இதுல என்னெல்லாம் இது நடக்க போகுதோ, இந்த ட்ரேட் டீல்ல என்னெல்லாம் இருக்கோ நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். மத்தியில் நடக்கிற அந்த பாஜக அரசு எவ்வளவுதான் குளறுபடிகள் பண்ணாலும், எவ்வளவுதான் தவறுகள் பண்ணாலும் அதை சரியா எடுத்து கூற மத்தியில உள்ள, அதாவது டெல்லியில உள்ள ஹிந்தி மற்றும் ஆங்கில சேனல்களும் மீடியாவும் முயற்சிகள் எதுவும் செய்யறது இல்ல. அதை தான் கோடி மீடியா, அதாவது குதிரை மீடியா அப்படின்னு வட இந்தியால சொல்லுவாங்க. அதனால இந்த அரச அந்த மீடியாக்களை தன் கையில வச்சுட்டு தனக்கு இஷ்டப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த மோடி அரசு மேல உண்டு. அப்போ விமர்சனங்கள், வெளியில இருந்து வர்ற விமர்சனங்கள் அதிகமாக மக்களுக்கு போய் சேருவதில்லை. அவர்கள் செய்யற தவறுகளும் அவர்களோட அந்த அத்துமீறல்களும் வெளியில மக்களுக்கு சென்றடைவதில்லை. ஏன்னா மீடியா, வட இந்திய மீடியா அவங்க செய்யற தப்புகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லைங்கிற குற்றச்சாட்டு உண்டு. அப்ப யார் அதை வெளிச்சம் போட்டு காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் அதை எஃபிஷியன்டா செய்ய மாட்டேங்கிறாருன்னா என்னோட ஒரு குற்றச்சாட்டு. ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா யூ ஷுட் டேக் இட் டு இட்ஸ் லாஜிக்கல் எண்ட். ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம்னா அது இப்படி தொடங்கணும்னா அது முடிவு வர வரைக்கும் அதுல பிடிச்சிருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போராடணும். நரவானையை பேசினாரு, நரவானையை விட்டுட்டாரு. எப்ஸ்டீன் வரும்போது எப்ஸ்டீனை பேசுவாரு, எப்ஸ்டீனை விட்டுட்டாரு. இதான் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுவார், அந்த விஷயத்த பேசிட்டு விட்டாரு. அப்ப இப்படி நீங்க பேசும்போது எந்த ஒரு தவறையும் நீங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது. அப்போ ஒரு விஷயத்த நீங்க லாஜிக்கல் எண்டுக்கு யார கொண்டு போறாங்களோ அவங்கள பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்து பயப்படுற ஒரு நபர் தான் திரு சுப்பிரமணியம் சாமி அவர்கள். சுப்பிரமணியம் சாமி பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரு விஷயத்த பிடிக்கணும். அவர் பிடிச்சாருன்னா உடும்பு புடி மாதிரி பிடிப்பார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு லாஜிக்கல் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு முடிக்கிற வரைக்கும் இருந்தாலும் தூங்க மாட்டான் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் அவர் வச்சிருக்கிறார். அப்போ சுப்பிரமணிய சுவாமியோட இந்த குணம் அவரை அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா வச்சிருக்கா அப்படிங்கிறது நிச்சயமா உண்மைதான். காங்கிரஸ்காரன் அவரை பார்த்து பயப்படுறான், சொந்த கட்சியான பிஜேபி அவரை பார்த்து பயப்படுறான். ஏன் பயப்படுறாங்க? மிக முக்கியமான காரணம், ஒரு விஷயத்த பிடிச்சா அதுல எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி அது முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்தை விட மாட்டார் சுப்பிரமணிய சுவாமின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப இடையில கூட தமிழ்நாட்டுல சில ஆர்டிகல்ஸ் நான் வாசிச்சேன், எங்க சுப்பிரமணிய சுவாமியை காணோம், அவர் சேஃப்டியை பத்தி பயப்படுற அளவுக்கு கூட சில ஆர்டிகல்ஸ் வாசிச்சேன். அவர் ரொம்ப நாளா அமைதியா இருந்தாருன்னா அது யாருக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறது தெரியும். இதை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருடைய தவறுகளும் அதற்குரிய ஆதாரங்களும் எப்படியோ சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கையில கிடைக்குது, அதனால எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்கன்னு அவர் மேல முன்னாடியே ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. இப்ப அவர் தேர்ந்தெடுத்துக்கிறது மோடி அரசு. இதுல என்ன ஒரு மிக ஆச்சரியத்துக்குரிய விஷயம், ஒரு நகைப்புக்குரிய விஷயம்னா, இப்ப தொடர்ந்து குறை சொல்லிட்டு மிக கிரேவ் அலிகேஷன், எதிர்கட்சிகளே அவங்க பாஜக அரசு மேல வைக்காத குற்றச்சாட்டுகள்லாம் திரு சுப்பிரமணியன் சுவாமி பாஜகவில் உள்ளிருந்து கொண்டே மோடி அரசின் மேலும் மோடியின் மேலும் அமித்ஷா மேலும் தனிப்பட்ட முறையில வைக்கிறார். ஆனா இதை கண்டிச்சு எந்த பிஜேபி அரசியல்வாதியும் பேசல, மோடி அவர்களும் பேசல, அமித்ஷா அவர்களும் பேசல, எந்த சின்ன லெவல் எம்பி எம்எல்ஏ கூட பேசல. அப்போ எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்கிறது தெரியுது. ஏன் பயப்படுறாங்க? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு மடியில கனம் இருக்குங்கிறது இதுல நமக்கு நல்லா தெரியுது. இது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம். எதுக்கு எடுத்தால் நெஞ்சம் 56 இன்ச் செஸ்ட்னு வச்சிருக்க மோடி இப்ப வரைக்கும் அவரை கட்சியில இருந்து தூக்கவில்லை. இன்றைக்கு இவ்வளவுத்தையும் பேசிட்டு இருக்கும் போது கூட சுப்பிரமணியம் சாமி அவர்கள் பிஜேபியில தான் இருக்கிறாரு. அப்ப இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி வெளியில வர ஆரம்பிச்ச போது அதுல மோடி அரசு உள்ளவங்களோட பேரு, மோடி அவர்களோட பேரு சில விஷயங்கள்ல வரும்போது தான் அதை பயன்படுத்தி இப்போ சுப்பிரமணியன் சாமி இந்த
2.0 அப்படின்னு தன்னுடைய இந்த தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காரு. நோயிங் சுப்பிரமணிய சுவாமி, அதாவது சுப்பிரமணிய சுவாமி பற்றி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை அவர் என்ன சொல்றாரு, ஐ வில் டேக் இட் டு லாஜிக்கல் எண்டுங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த அரசாங்கத்தை இறக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்ப அதற்கான எல்லா முயற்சிகளும் அவர் எடுப்பார் அப்படிங்கிறது தெரியும். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் அவர் பிஜேபியில் தொடர்கிறார். அப்போ நீங்க இதிலே புரிஞ்சுக்கலாம், அவர் சைட்ல ஒரு உண்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சுப்பிரமணிய சுவாமியை பத்தி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் அவங்க அப்பா ஒரு பெரிய பியூரோக்ராட். இவரு படிப்பு அளவுல மிகப்பெரிய உலகத்திலே படிச்ச ஒரு மனிதர்கள் ஒருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி நீங்க சொல்லலாம். இவர் இந்தியாவில ஹிந்து காலேஜ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல தன்னோட பிஎஸ்சியை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கல்கட்டால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறார், எம்எஸ்சி. இவர் தன்னோட பிஹெச்டிக்காக ஹார்வர்டுக்கு போறார். பிஹெச்டி அவர் சூஸ் பண்ற சப்ஜெக்ட் தான் இவருக்கு உலகத்தில் உள்ள பல பேரோட ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்குது, எக்கனாமிக்ஸ். நீங்க எல்லாம் எக்கனாமிக்ஸ் என்ன பெரிய சப்ஜெக்ட் நினைப்பீங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு உலக பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, ஓப்பன் மார்க்கெட் இல்லைன்னா ஃப்ரீ ட்ரேட், லிபரலைசேஷன், எல்லாத்தையும் பேசுறோம். எல்லாத்துக்குமே எல்லா ஐடியாக்களும் உலக கார்பரேட்ஸ் தங்களோட எண்ணங்களை மக்கள் மைண்ட்ல திணிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய உலகத்தின் நம்பர் 1 இன்ஸ்டிடியூட் தான் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதுல இவர் பிஹெச்டி பண்றாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இவர் பிஹெச்டி பண்ற இடத்துல பல உலகத்தில் உள்ள பல நோபல் லாரன்ஸ் எல்லாம் படிச்சிருந்திருப்பாங்க. எல்லா கார்பரேட்ஸும் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஃபண்ட் பண்ணுவாங்க, ஹார்வர்டுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தங்களுக்கு லாபகரமான எண்ணங்களை, ஐடியாக்களை ஹார்வர்ட் மூலமா உலகத்துல ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது அவங்க மைண்ட்ல ஏத்தணுங்கிறதுக்காக ஹார்வர்ட்ல அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப ஹார்வர்ட்ல குறிப்பா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு இந்த கார்பரேட் லைன்ல உள்ளவங்களோடையும் அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்ல உள்ளவங்களோடையும் எல்லாத்தோடையும் உள்ள கான்டாக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் ஹார்வர்ட்ல எக்கனாமிக்ஸ் மட்டும் படிக்கல, ஹார்வர்ட்ல ப்ரொஃபஸராகவும் இருந்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் சுப்பிரமணிய சுவாமிக்கு. இன்னைக்கு என்னால ஒரு விஷயம் சேஃபா சொல்ல முடியும், இந்திய அரசாங்கத்துக்கு அமெரிக்கால எவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கோ அதை விட கிட்டத்தட்ட அந்த அளவுக்காச்சும் கான்டாக்ட் சுப்பிரமணியம் சுவாமி அங்க வச்சிருந்திருப்பாரு. ஏன்னா உலக எக்கனாமிக்ஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய பல ஆட்கள் ஒன்னு அவர்கிட்ட படிச்சிருந்திருப்பாங்க, அல்லது அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் ஆவோ அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அந்த கான்டாக்ட் சுப்பிரமணிய சுவாமிக்கு என்றைக்குமே ரொம்ப உதவும். அதனால எந்த ஒரு விஷயம் இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடுகள் நடந்தாலும் அதுல சுப்பிரமணிய சுவாமிக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. ஹார்வர்டுங்கிறது ஒரு பெரிய படிப்புக்கான இன்ஸ்டிடியூஷன் மட்டும் நினைக்காதீங்க. உலகத்துடைய எக்கனாமிக்ஸ் பொருளாதார கொள்கையை நிர்ணயிக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் தான். அது மூலமா தான் எல்லாரும் ஹார்வர்ட்ல ஏன் பிள்ளைகளை படிக்க அனுப்புறாங்க அப்படின்னா, ஹார்வர்டில் உங்களுக்கு அந்த லெப்டிஸ்ட் அகைன்ஸ்டா, லெப்டிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அகைன்ஸ்டா இன்றைக்குள்ள ஓப்பன் மார்க்கெட் கார்பரேட் தியரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அந்த தியரி தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பல பேரும் போய் பல நாடுகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு ஹார்வர்டு மூலமாகத்தான் உலகத்தோட அந்த பொருளாதார கொள்கை நடக்குதுன்னா அது மிகையா சொல்ல, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அப்ப அமெரிக்காவோட எல்லா டாப் ஆட்களையும் உலகத்தில் உள்ள நிறைய பாலிசி மேக்கர்ஸையும் அவருக்கு அதன் மூலமாகவே டச் இருக்கும். இது தவிர ஐநால வேலை பார்த்திருக்காரு, எல்லாம் பண்ணாருங்கும் போது சுப்பிரமணிய சுவாமியோட கான்டாக்ட்ஸ் ரொம்ப வைட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், காங்கிரஸை எதிர்த்து செயல்பட்ட இவரை நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல கூட சில கமிட்டிகள் இவர் சேர்மனா இருந்திருக்காரு. அப்ப அவரோட கான்டாக்ட்ஸ் எப்படி ரெண்டு பார்ட்டிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது தவிர அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கனாலையும் அந்த சமுதாயம் அந்த சாதிங்கிறதையும் வச்சு அவர் பல கான்டாக்ட்ஸ் பல இடங்கள்ல வச்சிருக்கிறாரு. எல்லா இடங்களையும் அவருக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் உண்டு. அதனாலதான் எல்லாரும் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து பயப்படுறாங்க. இதுல நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் மேல மேஜர் கரப்ஷன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அவர் தனக்கு பதவி வேணும் கொடுப்பாரு, ஆசைப்படுறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, பைனான்ஸ் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லுவாங்களே தவிர மேஜர் கரப்ஷன் சார்ஜஸ் அவர் மேல கொண்டு வர காங்கிரஸாலேயும் முடியவில்லை. இதுவரைக்கும் இவர் பிஜேபி ஏத்து பேசுறாரு, பிஜேபியால முடியவில்லை. அப்ப கிளீன் ஹேண்ட்ஸா அப்படிங்கிற நமக்கு தெரியாது, மேஜர் சார்ஜஸ் அவர் மேல இல்ல. அப்ப அவரால் ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் ஃபைட் பண்ண முடியும். இப்ப அவர் மோடி வச்சு என்ன சொல்றாரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட ரெவலேஷன்ஸ அதுல இருந்து வந்த வெளிப்பாடுகளை காங்கிரஸ் கூட அவளை எதிர்த்து பேசல, இவர் பயங்கரமா எதிர்த்து பேசுறாரு. இதனால இந்த அரசாங்கம் ஆள தகுதியற்ற அரசாங்கம்னு சொல்றாரு. அது மட்டும் நிப்பாட்டாம மோடியோட குடுமி ட்ரம்ப் கையில இருக்கு, அவர் சொல்றதுக்கெல்லாம் இவர் ஆடுவாரு. அதனாலதான் இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல்ல அவர் கையெழுத்து போட்டாரு. இனி ட்ரம்ப் என்ன நினைச்சாலும் மோடியை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா மோடி மாட்டிக்கிட்டாரு, ஒரு புடிய ஒரு கையில போயிடுச்சுன்னு ஓப்பனாவே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உள்ள டாக்குமெண்ட் நான் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 வாரம் பொறுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றாரு. முடியுமான்னா இவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கோ அதோட அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல சுப்பிரமணிய சுவாமிக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கத்தான் செய்யுது.
அப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ங்கிறது அவர் ஏற்கனவே கோமார்ந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு வெறுவாய்க்கு அவல் மெல்ல கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் கொடுத்துருச்சு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். எல்லாருமே ஹர்தீப் சிங் பூரி மேலே அனில் அம்பானி மேலே சொல்றோம். அதுல எப்ஸ்டீன் மோடியை டைரக்டா என்ன சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் மோடி பேசுற மாதிரியே மோடி அங்க இஸ்ரேல்ல போய் ஆடி பாடி எங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி அமெரிக்காவுக்கு உதவுறாரு அப்படின்னு ஒரு லைனையும் அந்த ஃபைல் சொல்லுது. அப்போ இது வரைக்கும் வந்த லீக் டாக்குமெண்ட்ஸ் தான் இது. லீக் ஆகாத டாக்குமெண்ட்ஸும் இன்னும் நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சும் சுப்பிரமணிய சாமி ஃப்ரெண்ட்புட்ல போய் அடிச்சு அட்டாக் பண்றாருன்னா வெளிவந்த விஷயங்கள் தவிர சில விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மிக டேமேஜிங் விஷயங்கள் அவர் கையில இருக்கலாம். அதனாலதான் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்புட்ல போய் இந்த விஷயத்துல ரொம்ப அக்ரெசிவா பண்றாரு. அப்ப மோடி அரசு என்ன பண்ணியிருக்கணும், உங்க மேல குற்றம் இல்லை அப்படின்னா நீங்க அவருக்கு முதல்ல கட்சியோட பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்து நீங்க நீக்கணும். இன்ன வரைக்கும் நீங்க நீக்கல. அப்புறம் அவர் அலிகேஷன் சொல்றாருல, நான் போடுற கமிட்டி இல்லைன்னா உன் மேல கேஸ் போடுறது இல்ல, கமிட்டி கூட நீங்க போடணும், டைரக்டா அவர் மேல கேஸ் போடுறது. பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறவங்க, யுவர் சைலன்ஸ் இஸ் டெஃபனிங். உங்கள் அமைதி மக்களை செவிடாக்குற அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு. இப்படி அமைதியா இருக்காதீங்க. அப்போ அவர் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு ஆகி போயிருது. இது மட்டும் இல்லாம பாஜக தனிப்பட்ட முறையில கங்கனா ரனாவத் இப்படி இருக்காங்க, அது காரணம் மோடி தான் அப்படின்னு தனிப்பட்ட முறையில மோடி மேல அவர் சில குற்றச்சாட்டுகள் கூட சொல்லுவோம் அந்த மாதிரி வைக்கிறாரு. அப்ப அதுக்கு கூட இன்ன வரைக்கும் இவங்க பதில் சொல்லணும்னு அவசியம் நடவடிக்கை எடுக்கணும்ல. இந்தியாவோட பிரதம மந்திரி அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் அவர் சொல்றாரு. அப்போ அது பேஸ்லெஸ், அது தவறுனா நிச்சயமாக சுப்பிரமணிய சாமி பனிஷ் பண்ணணும். ஆனால் அது சரியா அப்படின்னா நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா சரியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்று உலகத்துக்கு போற்றியாகுது. அது உலகத்துல இந்தியாவோட இமேஜுக்கு நல்லது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, மோடி இதுலயும் மாட்டிருப்பாரு மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷன் கொண்டு வராரு. நிச்சயமா அப்படிதான் நம்ம இந்திய உலக லெவல்ல இந்தியாவோட பேரு கெட்டு போய்விடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இம்ப்ளிகேஷன் நம்ம விடவே கூட. அப்ப சுப்பிரமணிய சுவாமி இந்த அலிகேஷன் சொல்ற உங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்க சொல்லுங்க, அது உண்மையா பொய்யான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இல்லை என்றால் அவர் தவறு சொல்றாருன்னா கவர்மெண்ட் கண்டிப்பா அவர் மேல எஃப்ஐஆர் போடணும். நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க, ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறீங்க, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உங்களை மட்டும் இல்ல, உங்களோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவரையும் அவர் பயங்கரமா பேசுறாரு. எல்லாம் பயங்கரமா அலிகேஷன் சொல்றாரு. சாதாரண அலிகேஷன் இல்ல, எல்லாம் அவர் சொல்ற ஒவ்வொரு அலிகேஷனும் டிஃபமேட்ரி. ஒவ்வொரு அலிகேஷனும் உங்க மேல கிரிமினல் அஃபென்ஸ் வர்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? அமைதியா இருந்தா அவர் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு அர்த்தமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னா எல்லாரும் எடுத்துக்க முடியும். அப்ப இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த விஷயத்த இவர் அவளை அட்டாக் பண்ணி பேசுற அளவுக்கு காங்கிரஸும் ராகுல் காந்தியும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் காங்கிரஸ் பிஜேபி ஒரு கிவ் அண்ட் டேக்ல இருக்காங்க. ஒரு சந்தேகம் கூட வரத்தான் செய்யுது. இந்த விஷயம் ஒரு எதிர்க்கட்சி ஒரு கவர்மெண்ட்டை நிலைகுலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு அப்படி வெளியில வந்திருக்கு. அதை குறித்து அந்த அளவுக்கு ராகுல் காந்தி பேச மாட்டேங்கிறாரு. இப்போ இவங்க பார்லிமெண்ட்ல ஒன்னாச்சு சொல்லணும், மத்தவங்களும் தைரியமா அந்த ராகுல் காந்தி பேசுறாரு, மத்தவங்க எல்லாம் பயப்படதான் செய்யறாங்க. ராகுல் காந்தி தைரியமாவே பேசுறாரு. அவரை கண்டா பிஜேபி எம்எல்ஏ எம்பி எல்லாம் எந்திரிச்சு ஓடுறாங்க, பேட்டி கொடுக்கறவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. அதான் உண்மையான சிச்சுவேஷன். ஆனா இன்னும் ராகுல் காந்தி எஃபெக்டிவா இருக்கணும் இல்லைங்கும் போது சந்தேகம் ராகுல் காந்தி மேலே வருது. அவர் இதுல அதிகபட்ச லாபம் அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, இது வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசுறாங்க. அப்போ இந்த விஷயத்துல சுப்பிரமணிய சுவாமி செய்யறது சரியா தவறான்னா, மோடி அவர்கள் இந்தியாவோட பிரதம மந்திரி. பொதுவா நம்ம பிரதம மந்திரியை குறிச்சு பேஸ்லெஸ் அலிகேஷன் சொல்லக்கூடாது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பிரதம மந்திரி மேல நம்ம சொல்லக்கூடாது. அது உண்மைதான். அப்போ ஒரு குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்றாருங்கும் போது அதுல ஆதாரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்ப ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை ஒரு நபர் அது உங்க கட்சிக்குள்ள இருந்துட்டே அவர் சொல்றாரு அப்படின்னா அவர் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க நிச்சயமாக எடுத்தாகணும். ஏன்னா இது பிரதம மந்திரிங்கிறது உங்க கட்சிக்கார சம்பந்தப்பட்ட நபர் இல்ல, அவர் இந்திய தேசத்தின் தலைவர். அவர் மேல ஒருத்தர் குறை சொல்றாருன்னா நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். எடுக்கல அப்படின்னா அவர் சொல்றது உண்மை என்ற பிரிசம்ஷன் வந்துடும். மக்கள் மனதிலும் உலக அளவுல மக்கள் மத்தியிலும் என்னன்னு வந்தோம்னா, அப்ப இந்தியா இப்படித்தான் போல, அவங்க பிரைம் மினிஸ்டர் இப்படித்தான் போல ஒரு எண்ணம் வந்துடும். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்க உங்க சைட்ல நியாயம் தைரியமா ஆக்ஷன் எடுங்க. எடுக்கல அப்படின்னா சுப்பிரமணிய சாமி சொன்ன மாதிரி அவர் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப சுப்பிரமணிய சாமியோட இந்த ரெவலேஷன் ரெண்டு வகையா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற. பிஜேபி சார்ந்தா அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லையே, பேசிக்கிட்டே எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் காங்கிரஸையும் குறை சொல்லுவாரு. வேலை இல்லையா பேசிட்டே இருக்காரா குறை சொல்றாருங்க பிரச்சனை கிடையாது. அவர் சொல்வது உண்மையா இல்லையாங்கதான் பிரச்சனை. எப்படி ஒரு ஆள் புக் எடுத்த புக்கு தான் பப்ளிஷ் ஆகலையா கூட, புக்ல இருக்கிறது உண்மையா பொய்யாங்கிறதான் கேள்வி. அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி அவருக்கு வேற வேலையில பேசுவாராங்கிறது இங்க குற்றச்சாட்டு கிடையாது. அவர் சொல்வது உண்மையா பொய்யா, அவர் சொல்வது உண்மைன்னா அது மிகவும் ஒரு டேஞ்சரஸ் சொல்லுவாங்க, ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். அதுக்கு என்ன மேல் நடவடிக்கை எடுத்துதாகணும். அவர் சொல்வது பொய் என்றால் நீங்க அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும் போது
மக்கள் மனதிலையும் எல்லாருமே சொல்றது என்ன சொல்றாங்க, ஆமா இருந்தாலும் நீங்க நோண்டிங்கன்னா உங்களுடைய எல்லா கொண்டவாளத்தையும் தண்டவாளத்துல கொண்டு வந்துருவாரு அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்றது உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்க இப்ப வெளியே மக்கள் மத்தியில உண்மையா என்னன்னா சுப்பிரமணிய சாமி சொல்றது உண்மைங்கிற எண்ணம் தான் மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா அந்த ஆள் எப்ப சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் வச்சுக்குவாரு, யாருமே அவர் எதிர்க்க துணிய மாட்டாங்க. அப்ப அந்த ஆள் சொல்றது உண்மைதான் அப்படின்னு எல்லாருமே மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்திய அரசாங்கத்துக்கு ரெண்டு விஷயம் தான், பிஜேபி வேற, இந்திய அரசாங்கம் வேற. பிஜேபி எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிஜேபி கவர்மெண்ட்ல அப்படி பண்ணா, பிஜேபி கட்சியில இப்படி பண்ணா அப்படி பண்ணா 1000 குற்றச்சாட்டு. பிஜேபி எம்பி இப்படி இருக்காங்க, அவர் எம்பி சீட்டு கங்கனா ரனாவத் இதுக்காக தான் கொடுத்தாரு 1000 பேரை சொல்றாரு. அதெல்லாம் பிஜேபிக்கும் பிஜேபி எம்பிக்குள்ள விஷயம். ஆனால் இந்திய பிரதமர் மோடி ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு ஆடுறாரு, இந்திய பிரதமர் மோடி இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது இந்திய அரசாங்கத்தோட பேர் கெட்டு போகுது. அப்போ அதுல உண்மைத்தன்மை இருப்பின் நீங்க விசாரிச்சு அது உண்மைத்தன்மை கேட்ட நடவடிக்கை எடுக்கணும். இல்ல கண்டிப்பா நீங்க சுப்பிரமணிய சுவாமியை கோர்ட்ல இழுக்கணும். அப்படி நீங்க இழுக்கல அப்படின்னா அது உண்மைதான் அப்படிங்கறது சுவாமி சொல்றது நிரூபணமாக்கிடுது. அப்ப இன்னும் 2-3 வாரம் டைம் கேட்டிருக்காரு. இப்ப ஒரு செட் ஆஃப் F-15 ஃபைல்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸ் ஆகிற டைம் நீங்க நல்லா பாருங்க, கன்வீனியன்டா எப்ப இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல் இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் சமயத்துல ரிலீஸ் ஆகுது. இதுல என்னெல்லாம் இது நடக்க போகுதோ, இந்த ட்ரேட் டீல்ல என்னெல்லாம் இருக்கோ நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அப்போ சுப்பிரமணிய சுவாமி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டுமானா நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அதுக்கு அந்த அவர் எவிடன்ஸ் எடுக்கணும், இவர் எவிடன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இது அரசாங்கத்தோட கடமையா இருக்கு. ஏன்னா அவர் குறை சொல்றது இந்திய அரசாங்கத்தோட பிரதம மந்திரியை குறை சொல்றாருன்னா அப்ப அதற்குள்ள விடைகள் அது உண்மையா பொய்யாங்கிற உண்மை ஒரு ஜனநாயகத்துல மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இந்திய அரசாங்கத்துக்கே இருக்கு. அதை இந்திய அரசாங்கம் செய்ய தவறினால் அப்பா குற்றம் சாட்டப்படுகின்ற குற்றங்கள் அனைத்தும் உண்மைன்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால இந்திய அரசாங்கமே இதை தெளிவுபடுத்த வேண்டும். ரெண்டாவது, அவர் சொல்ற தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர் மேல உடனே நீங்க எஃப்ஐஆர் போட்டு கேஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கலைனாலும் அவர் சொல்றது உண்மைங்கிற மாதிரி ஆயிப்போம். அப்ப இந்திய அரசாங்கம் மோடி இதுவரைக்கும் பல பிரச்சனை வந்து ஏதாச்சும் ஒண்ணு சைட் ட்ராக் சொல்லி இதை காமிச்சு அதை காமிச்சு ஒரு கோயிலை கட்டி இல்லை அங்க ஒரு பலத்த பிரச்சனையை காமிச்சு எதையாச்சும் ஒண்ணு சொல்லி இந்துக்கள் அங்க கஷ்டப்படுறாங்க, கேரளால இந்து கஷ்டப்படுறாங்க, கேரளா ஃபைல்ஸ், டெல்லி ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸ் பல எடுக்க வச்சு எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணி மக்களை இதுவரைக்கும் அவங்க வெற்றிகரமாக தங்கள் தவறுகளை எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கூட்டத்துல இருந்தே ஒருத்தர் அவங்களை எடுத்து பேசுறாரு. இவங்களால என்ன கொடுமை அப்படின்னா, என்ன பேடித்தனம் அப்படின்னா, அவர் அந்த கூட்டத்தை விட்டு பிஜேபி விட்டு வெளியில கூட ஆக்க முடியல. அப்போ அவர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். பதில் சொல்லவில்லை என்றால் டைம் வில் பி த ஜட்ஜ். காலம்தான் நீதிபதியாக இருந்து உங்களுக்கு பதில் சொல்லும். மீண்டும் சந்திப்போம்.